ஜெனியோட அம்மா கேட்குறாங்க, "நீங்க செடியன போய் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் அங்க போம்போது அந்த மாலினிய பார்த்தேன்." அந்த மாலினி சொல்றா, "என் கூட செடியன் பேசாம இருக்கவே மாட்டான். அவன் எப்பவுமே எனக்கு தான்" அப்படின்னு. "அவன் திருந்தவே மாட்டான். அவன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கூத்தடிப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்துறாரு. அவன் ஒரு அயோக்கியமா. அவன் ரொம்ப மோசம். வேண்டாம். ஜெனிக்கு இனிமே அவன் வேண்டவே வேண்டாம். ஜெனிய நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அத கேட்டோனே ஜெனி அங்கருந்து அழுதுகிட்டே உள்ள போயிட்டாங்க. பாக்கியா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ மாலினி வராங்க. "உன்ன பார்க்கறதுக்காக தான் வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாலினி கிட்ட சொல்றாங்க. "சொல்லுங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மாலினி கேட்குறாங்க. "ஆமா, எதுக்காக நீ என் பையன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இனிமே என் பையன் உன் கூட வரமாட்டான். என் பையன் தப்பு பண்ணியிருக்கான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பண்றது பெரிய தப்பு. அவன ஒழுங்கா வாழவே விடமாட்ட போல இருக்கே! அவன் வாழ்க்கைய அழிக்கணும்னே நினைக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "ஆமா, பின்ன அவர் என் கூட வாழ்ந்துட்டு என்ன வேணான்னு சொன்னா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நானே அவர கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாலினி சொல்றாங்க. அத கேட்டோனே பாக்கியாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன பேசிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட உனக்கு யோசிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ எதையுமே யோசிக்க மாட்டேன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியும்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ. செடியனுக்கு அவங்க அம்மா நான் இருக்கேன். ஒரு புள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மா எத வேணா பண்ணுவா. புரியுதா? அவங்க 2 பேருக்குமே நான் இருக்கேன். என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. செழியனோட வாழ்க்கையில இனிமே நீ வரவே கூடாது. ஏதாவது பண்ணணும், பிளான் பண்ணி ஏதாவது அவன் வாழ்க்கைய அழிக்கணும்னு ஏதாவது நீ நெனச்ச அவ்வளோதான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமா கத்துறாங்க. அப்போ அதுக்கு மாலினி சொல்றாங்க, "என்னதான் இருந்தாலும் செடிய என்னால மறக்க முடியாது. மறக்க முடியாது. மறந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்கருந்து போறாங்க. ஜெனியோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, "நீ இனிமே ஜெனியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நாம தான் முடிவு எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள பாக்கியா வந்து நிக்கிறாங்க. "நான் ஜெனிய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக பார்க்கணும் நீங்க?" "அதெல்லாம் பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது பாக்கியாக்கு. அப்படியே ஜெனி அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஜெனி கிட்ட நான் பேசினேன். "என்ன புள்ள பெத்து வச்சிருக்கீங்க? என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? இப்படியா? இவ்ளோ மோசமாவா? எத்தன பொண்ணு கூட அவன் சுத்துவான்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஜெனியோட அப்பா கத்துறாரு. "இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். அடம் புடிச்சு தான் ஜெனி பண்ணது. கடைசியில பார்த்தியா என்ன நடந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு. பயங்கரமா அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "இல்ல நான் ஒரே ஒரு வாட்டி ஜெனி கிட்ட பேசிட்டு போறேன்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா ஒத்துக்கல. "இல்ல கண்டிப்பா நான் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அது அப்படியே "நில்லுங்க, நில்லுங்க" அப்படின்னு கத்துறாரு ஜெனியோட அப்பா. உள்ள போயிட்டாங்க. போயிட்டு ஜெனி கிட்ட ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு ஜெனி, நல்லா தெரிஞ்சுக்கோ. செடியன் பண்ணது தப்பு தான். எனக்கு தெரியும். நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அவன்கிட்ட அப்பயே சொன்னேன். அந்த பொண்ண போய் பார்த்து பேசினேன். இனிமே என் பையன் வாழ்க்கையில தலையிடாதன்னு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இந்த ஃபோட்டோவ காமிச்சு, என்னடா இதுன்னு கேட்டேம்மா. நான் தப்பே பண்ணலம்மா அப்படின்னு சொன்னான். கடைசியில அவன் தப்பு பண்ணத நான் கண்டுபிடிச்சுட்டேன். இனிமே நீ போயிட்டு ஜெனி கிட்ட கேட்டு ஜெனி மன்னிச்சா தான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இதையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என்ன நம்பு ஜெனி" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. அத கேட்டுட்டு ஜெனி பயங்கரமா அப்படியே தோள்ல சாஞ்சு அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "சரி அழாத, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து பாக்கியா கிளம்பிட்டாங்க. வீட்ல கோபிய தேடி பேங்க்லேருந்து வந்திருக்காங்க. "யாரு?" அப்படின்னு ஈஸ்வரி வெளிய வராங்க. "அவர் பணமே கட்டல. டைமே முடிஞ்சிருச்சு. பணம் கட்டல" அப்படின்னு கத்துறாங்க. ராதிகா வந்துட்டாங்க. "என்ன பணம் கட்டல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! இவ வேற வந்துட்டாளா? நீ போ உள்ள போ" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு நான் உள்ள போணும்? கோபி பணம் கட்டணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. ஈஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க.